இது தானா சேர்ந்த கூட்டம் தான். 200 ரூபாய்க்கு நடந்துச்சு கரூர்ல. அந்த மாதிரி இது எங்க அண்ணன். அம்மான ஒரு பிராண்டு, அப்பான ஒரு பிராண்ட் வரும்போது அண்ணன் ஒரு பிராண்ட் உருவாக்கிட்டோம். தளபதி எங்க அண்ணன். பொறுமையா இருந்து கேளு. அதாவது மக்களா வந்தாதான் கூட்டம். நீங்க பணம் கொடுத்து வாங்கினா தட்டம். விஜயகாந்த் சொல்லிருக்காரு. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. இத்தனை வருஷம் ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கோம், தியேட்டர்ல தான் பார்த்துருக்கோம், ஃபோன்ல தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறோம். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. டிவிக்கே ஓகே. இப்போ நீங்க வந்து ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க வெறும் ரசிகர்கள் தான் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லக்கா. இங்க இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவாங்க தளபதிக்காக. ஒவ்வொரு வீட்ல இருந்து வீட்லயும் 4 ஓட்டு 5 ஓட்டு கிடைக்கும். பாக்குறீங்களா? ரசிகர்கள் கூட்டம் கிடையாது, மக்களை கூட்டம் இருக்குது. மக்கள் கூட பார்த்தீங்கன்னா பெரியவன். நானே பெரியவன் வந்துருக்கிறேன். சரி போட்டா போடுங்க. என் மாதிரி எத்தனையோ பேர் முதல்ல வரணும். நீங்கள் கணக்கு தொடங்கி இவனுக்கு குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இவனுங்கெல்லாம் வாழ்ந்து இருந்தா நாங்கள் எப்படி வந்தேன்? எம்ஜிஆர் மாதிரி அவர் வருவார். என்னோட கட்டளை. சீமானை பற்றி சொல்லலாம். சீமானை பற்றி சொல்லிங்களா? அவர் டுபாக்கூர் சீமானோ டுபாக்கூர் மற்ற கட்சி இங்க பாரு. எம்ஜிஆருக்கு அடுத்து நான் இவரோட தான் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு வயசான காசு. எனக்கு வயசு என்ன தெரியுமா? 67. எப்படி ஒரு வாரம் வாழ போறோம். அப்படியே உயிரை விட ஓடலாம். தளபதி அவர் தான் வரணும். ஏன் கேட்டா பிடிச்சிருவாங்களா? தேவராஜ் ஐபிஎஸ். இது தானா சேர்ந்த கூட்டம் தான். 200 ரூபாய்க்கு நடந்துச்சு கரூர்ல. அந்த மாதிரி 200 ரூபா கூட்டம் இல்லக்கா. இது தானா சேர்ந்த கூட்டம். சரிங்களா? 200 ரூபா கூட்டம் இல்ல. 5 மணில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பணம் கொடுத்து வாங்கினா தட்டம். விஜயகாந்த் சொல்லிருக்காரு. ஒண்ணு பேரு புகழ நான் ஆசைப்படல. பேரு புகழ ஆசைப்படல சாமி. மக்கள் கூட எப்படி வருது? அணில் மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது தெரியுமா? அணில் மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. இங்க பாருங்க, விஜய்க்கு அடுத்தது யாரும் விஜயகாந்த் வருவாப்ல. விஜயகாந்த் தான் விஜயே வளர்த்து விட்டது தெரியுமா? மக்களுக்காக உழைக்கிறவா அவங்க உயிரை போனாலும் அவங்க மூச்சு இருக்கு. ஆனா பணத்துக்காக உழைக்கிறோம். பணம் என்ன வச்சிருப்பீங்க? நான் ஒரு சாதாரணமான ஏழை. நான் டிரைவரு. இருந்தாலும் எனக்கு பேரு இப்போ கொண்டிருக்குது. ஆட்சி வந்து சரியில்லைன்னு சொல்றீங்களா? இப்ப இருக்க ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல, தெரியல. சும்மா அதாவது ஃப்ரீயா ஓடுறது எது வேணா விடலாம். நாளைக்கு அங்கே விஜயம் வந்தா நாங்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயா விடுறோம். இவன் என்ன விடுறது? பஸ்ஸை நாங்கள் விடுறோம். ட்ரெயினே ஃப்ரீயா விடுறோம். என்ன பஸ் தானே ஃப்ரீயா விடுவோம். நான் ட்ரெயினா ஃப்ரீயா விடுறேன். இப்போ இருக்கிற ஆட்சியில அந்த பிங்க் பஸ் போல தாத்தா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஜெயலலிதாவுக்கு மாதிரி எப்படி இருந்துச்சு? அது ஒரு பொம்பளை. அவன் இருக்கும்போது அவன் ஆடினானா? ஆடல. ஆடாதுன்னு ஆடு பார்க்க சொல்லு. எம்ஜிஆர் இருக்கும்போது ஆடினாங்களா? ஆடல. இவங்க இப்போ ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் பார்க்க தான் போகிறோம் ஆட்டத்தை. எங்க தலைவர் விஜய் வரட்ட. நான் எம்ஜிஆர் காலத்தில் நான் இருந்தவன். இப்போ இங்கே மாறிட்டேன். செத்தாலும் சரி திமுக போய் சேர மாட்டாங்க. எங்களுக்கு போது என் சாமி சொந்தமா சொந்த காசுல வந்திருக்காரு. எங்களுக்காக வந்தனால கண்டிப்பா அவரை ஹோட்டலுக்கு கொண்டு போய் உட்கார வைப்போம். 2026 நாங்க தான். 2026 நாங்க மட்டும்தான்.
நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்க சும்மாலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஓட்டு விழுந்தா கூட நாங்கள் வந்து எதிர்கட்சியாக கூட ஆயிடுவோம். பட் 2024 ஒரு மாற்றம் வருங்கிறனால எல்லா ஓட்டும் அவருக்கு தான். அவர் கண்டிப்பாக கோட்டையில் கொண்டு போய் உட்கார வைப்போம். ரெட் அண்ட் பிளாக் உடைக்கிறதாங்க எங்களோட மெயினு. இது எங்க அண்ணன். அம்மான ஒரு பிராண்டு, அப்பான ஒரு பிராண்டு வரும்போது அண்ணன் ஒரு பிராண்டு உருவாக்கிட்டோம். தளபதி எங்க அண்ணன். 2026 அவர் மட்டும்தான் தளபதி. நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்றைக்கி தளபதி வரதை பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு முதன் முறையாக நம்ம தளபதி வராரு. ஸோ அடுத்து 2026 நம்ம தளபதி தான் கண்டிப்பாக முதலமைச்சர். அதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். ஸோ கண்டிப்பாக அவர் வருவார். வருகை விட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி நாமக்கல் அந்த சொல்ல போகிறாரு. நானும் ஆர்வமாக இருக்கிறேன், நான் தொண்டர்களும் ஆர்வமாக இருக்காங்க. எல்லாரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக நம்ம தளபதி வருவார். எந்த மாற்றம் இல்லை. அனைவரும் சப்போர்ட் பண்ணும். நன்றி. அதாவது காமராஜர் ஆட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஜய் வரும்போது கண்டிப்பாக காமராஜருக்கு ஆட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது எங்கள் எல்லா மனசுலையும் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லஞ்சம் ஊழல் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நியாயமாக நடக்கணுங்கிறவசரம் தளபதி உள்ளே வராரு. அவருக்காகவே நம்ம ஓட்டு போட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்றணும், நமது உரிமை. அதனால் அனைவரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எல்லா இளைஞர்கள் அத்தனை பேருமே நாங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பெண்கள் வந்து இன்னும் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுபோல் நாமக்கலே பார்த்தீங்கன்னா 3 இடம் மாற்றிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொய்யேரிக்கரை கொடுத்தாங்க, 2வது ஆர்ட் ஆஃபீஸ் கொடுத்தாங்க, 3வது கேஎஸ் தேட்டர் கொடுத்தாங்க. ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 லட்சம் கூட்டம் வருவாங்க. ஆனால் இந்த இடம் பத்தாது. ஏன்னா கூட்டம் நெருக்க மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். மெடிக்கலேஷன் நிறையா வரும். கொஞ்சம் ஃப்ரீயான இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல், டிராஃபிக் இல்லாமல் அவங்க வாக்கில் நம்ம மீட்டிங் நடந்திருக்கும். மக்களுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்கு. மக்களுடைய செல்வாக்கை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக 2026 நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம மக்கள் இருப்பாங்க, ஒரு சப்போர்ட்டில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் துணை நிற்போம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய் நாங்கள் எல்லாருமே துணை நாங்கள் நிற்போம். அவங்க கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னா பாருங்கள், நாமக்கல்லே 3 இடமும் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பொய்யேரிக்கரை, இந்த இடம், இது 3வது இடம். அது பிளான் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டே ஒழுங்காக பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன் இப்படி இடத்த அடிக்கடி மாற்றணும்? சும்மா சொல்ல காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது, விஜய்க்காக வந்த கூட்டம். தளபதி கண்டிப்பாக வரணும் தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உள்ளே வந்து கற்றுக்கிறதாங்க. எத்தனை பார்க்குறோம். நம்ம ஒரு புதிய மாற்றம் வரணும் தாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். வரட்டுங்க, அவரு வரட்டுங்க. எத்தனை ஆட்சி வந்துட்டு போயிருக்கு. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, இவரு செய்யட்டுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதை தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள்